எத்தனை பாடுங்க? நிறைய பாடல். ஏன்னா என்னை கவர்ந்த பாடல் அடிக்கடி பாரு. சீரியலில் சினிமாவும் டிவியில் சீரியலும் ஐயா ஒரு அடி பாடணும். நேயர் விருப்பம் நான் கேட்டு முதல்ல புக் பண்ணிடுறேன். அது பாடணும். அடுத்தது அப்பான்னு சொல்லுவாங்க ஊழியக்காரு, போடா அப்பான்னு சொல்லுவாங்க, அதையும் பாடணும். அல்லேலூயா. ரெவரண்ட் டாக்டர் பேராயர் பிஷப் சாம் எஸ் பன்னீர்செல்வம் உற்சாகமாக கல் தட்டி வரவேற்போமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த 24 ஆண்டுகள் முடிந்து 25வது ஆண்டு துவக்க விழாவிற்கு எனக்கு வருவதற்கு வாய்ப்பு கொடுத்த தேவாதி தேவனுக்கு முதலாவது நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. என்னை அன்போடு அழைத்த பாஸ்டருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. இயற்கை அவைகளுக்குள் யார் பெரியவர் என்ற ஒரு நினைப்பு வந்தபோது அவர்கள் பேசிக்கொண்ட இயற்கை சொன்ன நெருப்பு தான் எல்லாத்தை விட உயர்ந்தது. நெருப்பு கட்ட சொன்னோம், நீங்கள் தான் உயர்ந்தது, எல்லாத்தையும் பொசுக்கி போடுறப்பா. இப்போ நீங்கள் அமெரிக்கா கலிஃபோர்னியாவில் ஒரு காட்டுத்தீ பரவி எத்தனையோ காரியங்களை அழித்து விட்டதாக நெருப்பு தான். நெருப்பு சொன்னதான், நான் பெரிய ஆள் தான், ஆனால் என்னை விட பெரிய ஒருத்தருக்கிறாரு. இந்த தண்ணி என்னை அணைச்சிடுது. தண்ணி என்ன பண்ணுது? என்னை அணைச்சிடுச்சு. தண்ணி தான் பெரிய ஆள் அப்படின்னு சொன்னோம். தண்ணி சொன்னா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. தண்ணி இந்த சூரியன் காஞ்சிச்சுன்னா தண்ணியெல்லாம் அப்படியே ஆவியாக போயிடுது. சூரியன் தான் பெருசுன்னுச்சான். ஹல்லேலூயா. சூரியன்கிட்ட போய் நீ தான் பெரிய ஆள். இல்லை இல்லை இல்லை, நான் பெரிய ஆள் இல்லை. நான் என்னதான் வெயில் பட்டாலும் இந்த மேகம் இருக்குது பாருங்க, அது என்ன மறைச்சிடுதுங்க. என்னாலும் அப்போ மேகம் தான் பெரிய ஆள் அப்படின்னாங்களாம். மேகம் சொன்னிச்சான், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான் இருக்கிறேன் தான், திடீர்னு காற்று அடிச்சா என்னை கொண்டு போய் தள்ளின்னு போய் விட்டுடுது அப்படின்னாங்களாம். காற்றை கேட்டாங்களாம். ஆமாம், நீ தான் காற்று தான் பெரிய ஆளுன்னாங்களாம். காற்று சொன்னிச்சான், நான் அடித்து போய் ஒரு மலையில் மோதினா அத்தாட, அதுக்கப்புறம் என்னால் தாண்டி போக முடியலன்னுச்சான். அப்போ மலை நீ தான் பெரிய ஆளுன்னுச்சான். மலை சொன்னிச்சான், நான் பார்க்குறதுக்கு தான் பெரிய ஆள், இந்த மனுஷனை பண்ணுறான் குண்டு வச்சு என்னை வச்சு எடுத்துறான், அவன் மனிதன் தான் பெரிய ஆள் என்று கடைசியாக முடிவு பண்ணார். மனுஷன் சொன்னான், நான் பெரிய ஆளுன்றதில்ல, என்னதான் நான் பணக்காரனாக இருந்தாலும், என்னதான் பெரிய பலசாலியாக இருந்தாலும், இந்த சாவு மரணம் என்னை காலி பண்ணிடுது. அது இப்போ எது தான் பெருசு? இப்போ மரணம் தான். மரணத்துக்கிட்ட போனாங்களாம், நீ தான் பெரிய ஆளாமே. நான் கூட பெரிய ஆள் தான், எவ்வளோ பேரை சாவடிச்சுக்கிறேன், ஆனால் ஒருத்தர்கிட்ட நான் தோத்துட்டேன். இயேசு கிறிஸ்து மரித்தார், அவர்கிட்ட என்னால் ஜெயிக்க முடியல. மரணத்தையும் பாதாளத்தையும் வென்றார், உயிர்த்தெழுந்த இயேசுதான் பெரியவர். கரங்களை தட்டி அந்த மகா பெரிய தெய்வத்தை ஆராதிக்கிற ஜனங்கள், இந்த சாட்சிகளாக நீங்கள் கேட்டீங்க. ஒரு பாடலை பாடி நான் சுருக்கமாக முடித்து விடுகிறேன். ஏனென்றால் எல்லாரும் நீங்கள் வெளியே போகணும். ஆகவே நல்ல சாட்சிகளை கேட்டு, அருமையான சாட்சி. சகோதரிகள் ஐயா சொன்ன சாட்சியெல்லாம் அருமையான சாட்சி. அருமையான பாடலை பாடினார். வர்ஷிப் அருமையாக இருந்ததாக நான் சுருக்கமாய் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இந்த உலகத்தில் ஊழியக்காரர்களாகிய நாங்கள் கற்றுக்கொண்ட ஒரு உண்மை என்னவென்றால், எல்லாத்துக்கும் தோத்திரம். அல்லேலூயா. பிரியாணி போட்டாலும் ஸ்தோத்திரம். சிறிய இடத்துல இருக்கும் பிரியாணி. நாங்கள் ஒரு கிறிஸ்மஸுக்கு ஒரு வீட்டுக்கு போனோங்க. அந்த கிறிஸ்மஸுக்கு போனால் எல்லாம் சந்தோஷமாக போனோம். அங்கே போனால் கூழ் கொடுத்தாங்க கிறிஸ்மஸுக்கு, அதுக்கும் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நான் நடந்த கதையை சொல்கிறேங்க. கிறிஸ்மஸ்னால் நல்லா விசாரிச்சு வீட்டுக்கு போனால் நல்லா கிடைக்கணும். ஒரு வீட்டுக்கு போனால், ஆகவே எது கொடுத்தாலும் ஸ்தோத்திரம். வாழ்த்துனா ஐயா நீங்கள் பெரிய ஆள், ரொம்ப ஸ்தோத்திரம். அப்படி நம்மளை திட்டினால நீ ஏன்டா இருக்கு பிறந்தன்னு கேட்டாலும் தோத்திரம். அல்லேலூயா. மனரம்யமா இருக்க கத்துக்கிட்டேன், நான் மனரம்யமா இருக்க கத்துக்கிட்டேன். வாழ்ந்திருக்கும் போதும் நான் தாண்டிருக்கும் போதும், வாழ்ந்திருக்கும் போதும் நான் தாழ்ந்திருக்கும் போதும், எந்த நிலையிலும் எல்லாவற்றிலும், எந்த நிலையிலும் எல்லாவற்றிலும் என்றென்றும் இயேசுவுக்குள்ளாகவே மனரம்யமா இருக்க கத்துக்கிட்டேன், நான் மனரம்யமா இருக்க கத்துக்கிட்டேன்.
ஹalleluya. சில இடத்துல என்ன பண்ணுவாங்களா, பாஸ்டரை அப்பான்னு கூப்பிடுவாங்க. இந்த கிராமத்தில் வந்து ஒருத்தரை வந்து குண்டாப்பான்னுவாங்க, ஒருத்தரை குல்லாப்பான்னுவாங்க, ஒருத்தரை என்ன பெரியப்பா இருக்கிறது பெரியப்பான்னா. அப்படி அப்பான்னு சொன்னாலும் ஸ்தோத்திரம், அவன் கிடக்குறான் தகர டப்பான்னு சொன்னாலும் ஸ்தோத்திரம், அப்பான்னு சொன்னாலும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், தகர டப்பான்னு சொன்னாலும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், எப்பாடுபட்டாலும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், யாரும் தப்பாகவே நினைச்சாலும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பான்னு சொன்னாலும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், தகரடப்பான்னு சொன்னாலும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், எப்பாடுபட்டாலும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், யாரு தப்பாகவே நினைச்சாலும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மனரம்யமா இருக்க கத்துக்கிட்டேன், நான் மனரம்யமா இருக்க கத்துக்கிட்டேன். சில இடத்துல எங்க பாஸ்டர் உண்மையான ஆளுங்க அப்படின்வாங்க. அப்படி வெளியே போன உடனே அவன் கிடக்குறான் உதவாத ஆளுங்க. ஒரு இடத்துல போற இடத்துல பாத்தீங்கன்னா எங்க பாஸ்டர் ஏசப்பா மாதிரின்னு சொல்லுவோம் சில பேர், அதை நம்பிடக்கூடாது. அப்படி அவன் பிசாசு அவன்வான், மாறி மாறி வரும். இதெல்லாம் வாங்கிட்டு தான் நாங்கள் ஊழியம் செய்கிறோம். இவர் கொஞ்சம் பரவாயில்லன்னு நினைக்கிறேன், கர்த்தருக்கு சொத்தமாக தான் இருக்கிறான்னு நினைக்கிறேன். நாங்கள் நிறைய அடி வாங்கியிருக்கிறோம். நல்ல உண்மையான ஆளுன்னு சொல்லுவாங்க, நல்லா இருப்பு பாஸ்டர் நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஒரு இடத்துல என்ன சொன்னாங்க, ஊழியம் செய்யறான், டே நீ நடுத்தரில் தான் நிற்பேன். உண்மையாகவே ஊழியத்தை ஆரம்பித்து நாங்கள் ஒரு ஜப வீடு ஒன்று எடுத்தோம், ஸ்டெல்லாக்கெல்லாம் தெரியும். அந்த தெருவுக்கு பேர் நடுத்தெரு. அவங்க தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கான்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. உண்மையான ஆளுன்னு சொன்னாலும் ஸ்தோத்திரம், அட உதவாத ஆளுன்னு சொன்னாலும் ஸ்தோத்திரம், நல்லா நீ இருப்பேன்னு சொன்னாலும் ஸ்தோத்திரம், நீ நடுத்தெருவில் நிப்பேன்னு சொன்னாலும் ஸ்தோத்திரம். உண்மையான ஆளுன்னு சொன்னாலும் ஸ்தோத்திரம், அட உதவாத ஆளுன்னு சொன்னாலும் ஸ்தோத்திரம், நல்லா நீ இருப்பேன்னு சொன்னாலும் ஸ்தோத்திரம், நடுத்தெருவில் நிப்பேன்னு சொன்னாலும் ஸ்தோத்திரம், மனரம்யமா இருக்க கத்துக்கிட்டேன், நான் மனரம்யமா இருக்க கத்துக்கிட்டேன். தாண்டிருக்கும் போதும் வாழ்ந்திருக்கும் போதும் எந்த நிலையிலும் எல்லாவற்றிலும், எந்த நிலையிலும் எல்லாவற்றிலும் என்றென்றும் இயேசுவுக்குள்ளாகவே மனரம்யமா இருக்க கத்துக்கிட்டேன், நான் மனரம்யமா இருக்க கத்துக்கிட்டேன். ஹல்லேலூயா. அருமையான பாஸ்டருடைய சாட்சி எல்லாம் எல்லாரும் சொன்னாங்க, அருமையான சாட்சிகளை சொன்னாங்க. அவரை குறித்து சொன்னார்கள், அவர் ஒரு தீர்க்கதரிசி என்று சொன்னார்கள். உண்மையாகவே தீர்க்க தரிசனத்தை தேடி அங்கங்கே ஓட வேண்டாம். உங்களுக்கென்று ஒரு ஊழியரை கொடுத்திருக்கிறார், அவர்தான் உங்களுக்கு தீர்க்கதரிசி. அருமையான சாட்சிகள் மூலமாக சொன்னார்கள். சொன்னார், ஆரம்பத்தில் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது எத்தனை பேர் இருந்தாங்க? அவன் கூட 7 பேர். சொன்ன உடனே எனக்கு ஒரு நினைவு வந்தது. சென்னையில் நாங்கள் இருந்த பகுதி பன்னீர்செல்வம் நகர், எங்கள் ஏரியா. அந்த சுரங்கப்பாதை தாண்டினா சிஐடி நகர். அங்கே மோகன் இப்பொழுது வந்து NLAG-னுடைய தலைமை போதகர், உலகத்துக்கே ஒரு தலைமை போதகராய் இருக்கிற அளவுக்கு அவர் உயர்ந்திருக்கிறார். ஆரம்பத்திலே 72ஆம் வருஷம், அப்பொழுது எனக்கு ஒரு 18 வயது தான் இருக்கும், அவருக்கு 25 வயது இருக்கும். அந்த நேரத்தில் அவர் சென்னையிலே உஸ்மான் ரோடு டி நகரில் ஒரு கன்வென்ஷன் நடத்துகிறார், முதல் கன்வென்ஷன். அதிலே
வட இந்தியாவில் ஊழியம் செய்கிற கிளாடி ஈஸ்வராஜ் என்கின்ற ஒரு தேவ மனிதரை கொண்டு வந்து அருமையான செய்தி கொடுத்தார். மோகன் பாஸ் தான் டிரான்ஸ்லேட்டே பண்ணார், இங்கிலீஷில் பேசினார், அவர் டிரான்ஸ்லேட் பண்ணார். அந்த 4 நாள் கூட்டங்களிலே வந்தவர்களை எல்லாம் குறிப்பெடுத்து கொண்டு அட்ரஸ் எல்லாம் சேகரித்து கொண்டு எல்லாரையும் சந்தித்து முதல் நாங்கள் சொன்ன பார்த்தீங்களா சிஐடி நகர், எங்களுக்கு அவங்களுக்கு ஒரு 1 கிலோமீட்டர் தான் டிஃப்ரென்ஸ். அங்கே ஒரு வீடு வாடகை எடுத்து அங்கே எல்லாரும் போய் சந்திச்சுட்டு வந்து ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஆரம்பித்தார். அவருக்கும் வந்தது 7 பேர் தான். ஹல்லேலூயா. இவர் சொன்ன உடனே எனக்கு அதுதான் ஞாபகம் வந்துச்சு. அவர் சோர்ந்து போகவில்லை, அப்படி தொடர்ந்து நடத்தினார். எங்களுக்குள் ஒரு தொடர்பு இருந்தது. நாங்கள் வாலிபர்களாக அப்போஸ்தல ஐக்கிய சபையினுடைய அதிலே நாங்கள் இருக்கிறோம். அவர் தனியாக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். நாங்கள் அழைத்தால் அவர் வந்து எங்களுக்கு செய்தி கொடுப்பார். எங்களை அப்பொழுது வந்து இசையில் தான் நாங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வாசிக்க முக்கியமான நிகழ்வுகளுக்கு எங்களை அழைப்பார். இப்படிப்பட்ட தேவ மனிதன் ஒரு இடத்துல சிஐடி நகரில் ஒரு இடம் அவருக்கு வாடகைகளை எடுத்து ஒரு கொட்டாய் போட்டார். அந்த கொட்டாய் எரிந்து விட்டது. பிறகு இப்பொழுது சபை இருக்கிற ஆற்று ஓரமாக, சைதாப்பேட்டை ஆற்று ஓரமாக ஒரு ஷெட்டு போட்டார். ஆற்று வெள்ளம் வந்து அடிச்சுட்டு போயிடுச்சு. பிறகு எல்லாம் முயற்சி செய்து ஜெபித்து ஒரு சபையை கட்ட வேண்டும் என்று சொல்லி, மிகப்பெரிய சபை கட்ட வேண்டும். அதற்கு சொன்னார் அவர், நிறைய விசுவாசிகள் சேர்ந்துட்டாங்க, பில்டிங் கட்டணும். அருமையான விசுவாசிகளே, நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் என்னோடு பேசினார். இன்றைக்கு ஒரு சிறப்பு காணிக்கை எடுக்க போகிறேன். எல்லாரும் கவனிச்சாங்க. என்ன காணிக்கைன்னா கோல்டன் ஆஃபரிங். என்ன இருப்பீங்க? கோல்டு ஆஃபரிங். என்ன போடணும்? தங்கத்தை போடணும். நீங்கள் பயந்துடாதீங்க, உங்களை பாஸ்டர் அந்த மாதிரி சொல்ல மாட்டார், நாங்களும் அது மாதிரி சொல்ல, நான் நடந்ததை சொல்கிறேங்க. அப்படி எல்லாரும் போட்டார்கள். அதை வச்சு ஆரம்பித்தார், பெரிய பில்டிங் கட்டினார். இன்றைக்கு நான் சொன்னது 7 பேரோடு ஆரம்பித்த எங்கள் அருமையான எல்எல்ஏஜி பாஸ்டர் டி மோகன் ஐயா சபையில் 40,000 பேர் இருக்கிறார். கரங்களை தட்டி கத்திர. ஆகவே நிச்சயமாய் கர்த்தர் உங்களை வர்த்திக்க செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. அருமையான எங்களுடைய ஸ்டெல்லாவை பற்றி சொன்னார். என்னுடைய சபையினுடைய முதற் கனி என்று சொன்னால் வாலிபர்கள்லாம் வந்தாங்க. நிறைய பேர் ஆண்கள் வந்து ரட்சிக்கப்பட்டாங்க. பெண்களிலே முதலாவது ரட்சிக்கப்பட்ட சகோதரி அவர்கள் தான். பள்ளிக்கூடம் படிக்கும் பொழுதே கர்த்தரை ஏற்றுக்கொண்டு சிறு வயதில் அவருடைய வீட்டில் தடைகள் எல்லாம் இருந்தது, எல்லாவற்றையும் மீறி ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்று அவர்கள் மூலம் அந்த குடும்பமே ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்குள் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆகவே ஐயா எங்களுக்கு இந்த திருமணத்திற்கு முன்பாக எங்களுக்கு நல்ல பழக்கம். ஞானபாலன், பீட்டர் ஐயா ஒரு தானியல் ஜெபக்குழு என்று வைத்திருந்தார்கள் சாரோனிலே. நாங்கள் நடத்துகிற ஊழியங்களுக்கு நைட் ப்ரேயருக்கு அதிகமாக வருவாங்க. இந்த ஆல் நைட் ப்ரேயரில் வந்து உங்கள் பாஸ்டர் டான்ஸ் ஆடி பார்த்துக்கிறீங்களா? நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஆல் நைட் ப்ரேயரில் ஆடினவர் அவர். ஹல்லேலூயா. அவரும் ஞானபாலனும் சும்மா அப்படிப்பட்ட எங்களை அந்த நாட்களிலே உற்சாகப்படுத்தினவர்கள். நாங்கள் எங்களுடைய ஊழியம் ஆரம்பித்து 34 வருஷம் ஆகுது. அவர் 24 வருஷம் ஆனாலும் எங்கள் ஊழியம் வளருவதற்கு அவர் அடிப்படையாக இருந்தவர். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய ஊழியக்காரர். சரியான ஏற்ற வழியில் ஒரு திருமணம் நடந்தது. இந்த ஊழியத்தை கர்த்தர் கொடுத்தார். இந்த ஊழியத்தை எத்தனையோ பேர் செஞ்சுருக்கிறாங்க. நம்முடைய கிதியோன் பாஸ்டர் சொன்னார், இருக்கிறதே பெரிய சபை. ஹல்லேலூயா. இது மனிதரால் உண்டானதல்ல. பலர் ஊழியங்களை செய்தார்கள், செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் கூட கர்த்தர் எவரை முன்குறித்தாரோ, எவரை அழைத்தாரோ அவர்களை மகிமைப்படுத்துகிறார். ஆமென். அதுதான் இந்த ஊழியத்தினுடைய சிறப்பு. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு அவர் மாத்திரமல்ல, அவருடைய பிள்ளைகள் எல்லாம் இன்றைக்கு பாடவும், இந்த நாங்கள்லாம் கேசட்டில் பாடுறதுக்கு பல வருஷம் ஆகி அதுக்கப்புறம் தான் போனோம். ஆனால் இந்த இளம் வயதிலேயே நம்முடைய பிரின்ஸையும் ஜாஸும் கலக்கிறாங்க. யூடியூபை திறந்தப்படுத்தா கலக்குகிறார்கள். ஹல்லேலூயா. நம்முடைய ஐயா சொன்னார், அபரஞ்ச ஐயா சொன்னார், இது என்னன்னு சொல்ல தெரியல அவருக்கு. ஹல்லேலூயா. அவர் ஒரு மியூசிக் டைரக்டர் ஐயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். இப்படி கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார். இன்றைக்கு நான் சுருக்கமான வாசனங்களை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. ஆமேன். அதாவது ரெக்கார்டிங் ஸ்டூடியோவில் எப்படின்னா, இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிற ஒரு இடத்துல இருப்பார், பாடுறவர் கண்ணாடி ரூம்லேருந்து பாடுவார். இப்போ யாரும் கண்ணாடி ரூம்லேருந்து படிக்கிற மாதிரி இருக்குதா? படிங்க, நல்லா அருமையாக படிக்கிறேன். பிரதர் ஒன்று தடவை படிங்க. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன்,
உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட 7 ஆசீர்வாதங்கள். அதைத்தான் இன்றைக்கு நம்முடைய பீட்டர் ஐயாவுக்கு சபைக்கும் குடும்பத்திற்கும் நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு ஒற்றுமை இருக்கிறது. ஆபிரகாமுக்கும் பீட்டர் ஐயாவுக்கும் ஒரு ஒற்றுமை. ஆண்டவர் ஆபிரகாமை எந்த வயதில் அழைத்தார் சொல்லுங்க? யார சொன்னீங்களம்மா? ஐயா சொன்னீங்க. 75வது வயதில் அழைத்தார். அப்போதான் உன்னை பெரிய ஜாதியாக்கும் எல்லாம் சொன்னார். ஆனா எப்போ அந்த ஆசீர்வாதம் நிறைவேறுச்சுங்க? 100 இல்லை 99ல் 24 வருஷம் முடிஞ்ச பிறகு தான் அவருக்கு அந்த ஆசீர்வாதமே நிறைவேறுது. 100 வயசுல அது கம்ப்ளீட் ஆகுது. ஹல்லேலூயா. ஆகவே அந்த ஆபிரகாமுக்குள்ள ஆசீர்வாதங்கள்லாம் 24 முடிஞ்சு இப்போ ஸ்டார்ட் ஆகுது. அந்த இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து பூரணமான ஒரு நிறைவு விழா வரும். அதில் பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி இன்னும் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். அநேக ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாக தருவார். முதலாவதாக என்ன ஆசீர்வாதம்னா படிங்க தம்பி, ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் படிங்க. 2வது வசனம் முதல். போதும், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி. போதும் ஐயா, போதுமா? முதலாவது பெரிய ஜாதியாக்குவேன். அப்படி என்றால் ஒரு பிராமணரா மாத்துவாரா? பெரிய ஜாதினா அந்த ஜாதி நினைச்சுக்காதீங்க. ஐயரா எதனா மாத்திடுவாரா? இல்லை. ஹல்லேலூயா. ஜாதி என்றாலே ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா நேஷன். அப்போ ஒரு பெரிய தேசமாக உன்னை மாற்றுவேன். முதல் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. பாருங்க, அப்படின்னா பெரிய தேசம்னா ஒன்றுமே இல்லைங்க. ஆபிரகாம் சாலால் 2 பேர் தான் இருக்கிறாங்க. அவர் ஒன்று பெரிய ஜாதி என்னென்னமோ ஆசீர்வாதம் கொடுத்தாலும் கூட நிறைவேறி எத்தனை வருஷம் ஆச்சுங்க? 24 ஆண்டுகள் காத்திருந்து ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் சந்தித்து இந்த ஆசீர்வாதங்கள் நிறைவேற கர்த்தர் கிருபை செய்கிறார். ஹல்லேலூயா. இந்த 24 ஆண்டுகள் அநேக பாடுகள் மத்தியில் உங்களுக்கு தெரியும், என்னை விட நீங்கள் அதிகமாய். ஊழியம் என்பது சாதாரணமான காரியம் அல்ல. இன்றைக்கு நிறைய பேர் ஊழியம்னா அப்படியே போயிடலாம், நிறைய கிடைக்கும், காசு கிடைக்கும், பேர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஊழியக்காரர்களுக்கு தான் தெரியும். அவர் ஒரு நல்ல அருமையான லேப் வச்சிருந்தார். அநேக மாணவர்கள் மாணவிகள் அதில் படித்தார்கள். நல்ல வருமானம் எல்லாம் இருந்தது. அதிலேயே அவர் இருந்திருந்தாருன்னா இன்னும் பெரிய ஆளாக இருக்கலாம். அதுபோல் ஒவ்வொரு கிளைகளை துவங்கி இருக்கலாம். ஒவ்வொரு மாவட்டத்திற்கு கிளைகளை துவங்கி மிகப்பெரிய ஆளாக இருக்கலாம். ஹல்லேலூயா. இந்த ஊழியத்திற்கென்று வந்த பிறகு அந்த தொழிலை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டார். ஹல்லேலூயா. கர்த்தரை மாத்திரமே பற்றி கொண்டார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி ஆண்டவருக்காக தியாகத்தோடு வந்து கஷ்டங்களை இத்தனை வருஷமா பட்டிருக்கிறாரு. இப்போ அந்த காரியங்கள்லாம் அவருக்கு ஆசீர்வாதங்கள்லாம் நிறைவேற போகுது. முதலாவது உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், பெரிய தேசமாக உன்னுடைய ஆத்துமாக்கள் சபை ஒரு தேசத்தை போல் பெருகும். முதலாவது. 2வது ஆசீர்வாதம், உன்னை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அருமையான தேவனுடைய தாசனாகி பீட்டர் துர்ராஜ் என்ன பண்ண போறாராம்? ஆசீர்வதிக்க போகிறார். ஆபிரகாமை சொன்னார் தவிர இதெல்லாம் நடந்துச்சுங்களா? பெரிய ஜாதி ஆக்கினார். ஹல்லேலூயா. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான், யாக்கோபு எத்தனை பேரை பெற்றான்? 12 பேர். என்ன நாங்க 12 கோத்திரங்களாகி இன்றைக்கு அசைக்க முடியாத அளவிற்கு இன்றைக்கு உலகமே ஒன்று சேர்ந்தா கூட அவங்கள ஒண்ணுமே பண்ண முடியாது. பெரிய ஜாதி ஆக்கியிருக்கிறார், பெரிய ஜனமாக்கி இருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் சொன்னவர் சொன்னபடியே செய்வார். ஹல்லேலூயா. அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் ஒருபோதும் கைவிடவே மாட்டார். இன்றைக்கு அருமையான விசுவாசிகள் இந்த அம்மா பாருங்க, அவரை குறித்து சொன்னார்கள். இந்த இடத்துல தான் ஆரம்பித்தேன், ஆனால் அவங்க இங்கே தான் நடத்தணும் ஆண்டு விழான்னு சொல்லி எவ்வளோ மகிழ்ச்சியாய் அவர் செய்கிறார்கள் என்பது மிக சந்தோஷமாக இருக்கிறது. இப்படி ஐயா சொன்ன சாட்சியெல்லாம் பார்க்கும்போது இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, நேரம் இல்லை. ஒரு சகோதரி சொன்னார், அதை லிஸ்ட் வச்சு படித்தாங்க. உண்மையாகவே ஒவ்வொரு பாயிண்ட்டுமே கர்த்தர் செய்த அற்புதங்களை அருமையாக சொன்னார். அந்த சகோதரி பேர் என்னங்க ஐயா? ஜோஸ்பின். ஃபர்ஸ்ட் சொன்னது மேரி. 2 பேருமே அருமையாக 3 சாட்சிகள் சிறப்பாக இருந்து இன்னும் விட்டா எல்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் காரணம் என்ன சார்? கர்த்தர் அவரை அழைத்திருக்கிறார். மனிதனாகவே தோன்றி ஊழியத்திற்கு வருகிறவர்கள் நிறைய பேர் உண்டு. சில பேர் கர்த்தரால் அழைக்கப்பட்டு ஊழியத்திற்கு வந்து பின் திரும்பி போகிறவர்களும் உண்டு. பாதியிலே மாறிடும், அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் மாறிவிடும், விட்டு போய்விடுகிறவர்களும் உண்டு. ஆனால் அழைக்கப்பட்ட நாளிலிருந்து முதலாவது ஒரு சுவிசேஷ ஊழியத்தை செய்தார்கள்.
கிராமந்தோறும் போயிட்டு ஜெபித்தார்கள். அதற்கு பிறகு சபை என்று கொடுக்கும் பொழுது அதில் உறுதியாயிருந்து 24 ஆண்டுகள் கர்த்தர் அவரை நடத்தி வந்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை உன்னை ஆசீர்வதிப்பேன். கர்த்தர் ஆபிரகாமை எப்படி ஆசீர்வதித்தார் தெரியுமா? அவனுடைய வேலைக்காரன் போய் சொல்லுகிறான், என்னுடைய எஜமான் எப்படி இருக்கிறார்? செல்வ சீமானா இருக்கிறார். அல்லேலூயா. ஐயா, இந்த வார்த்தைகள் எல்லாம் ஏதோ படித்து சொல்வதல்ல, உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறப் போகிறது. உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆமென். அல்லேலூயா. இங்க இருக்கிற அத்தனை பேரும் சொல்லணும், சீமானா வைத்திருக்கிறார் எங்கள் பாஸ்டர், வைப்பார். அல்லேலூயா. சொன்னவர் சொன்னபடியே செய்வார். வாக்கு மாறுவதற்கு மனிதன் அல்ல, அவர் தேவன். அல்லேலூயா. அரசியல்வாதிகளே என்ன சொல்றாங்க? சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம். அப்படி சொல்லும்போது நம்ம கர்த்தர் சொன்னதை செய்வார், சொல்லாததையும் ஆசீர்வாதங்களையும் கொடுப்பார், செய்வார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஆகவே பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன். அடுத்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். அல்லேலூயா. ஆபிரகாமுடைய பேர் புதிய ஏற்பாட்டில் இருக்குங்களா? ஆபிரகாம் பத்தி எங்க இருக்கு? இவரில் இருக்கு. வேற எங்க இருக்கு? ஒரு முக்கியமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையை சொல்கிறார். அந்த ஓமையிலே ஒரு முக்கியமான நபராக இருக்கிறார் ஆபிரகாம். என்ன ஓமை? லாசரு ஐஸ்வர்யவான். அப்போ லாசர் எங்க போறான்? ஆபிரகாம். இந்த ஆபிரகாமுடைய பேர் பழைய ஏற்பாட்டில் மாத்திரம் இல்லை, புதிய ஏற்பாட்டில் இருக்கு. உன் பேரை பெருமைப்படுத்துவேன். அல்லேலூயா. கர்த்தர் அவர் பேரை பார்த்தீங்கன்னா பீட்டர். பீட்டர் என்றால் என்னங்க? பேதுரு. அவர்தான் சபைக்கு மூளைக்கல். கர்த்தர் மூளைக்கல், அவரை கல்லாக வைத்திரு. பேதுரு என்றால் பாறை கல், கண்மலை. ஆகவே அவர் அது மாத்திரமில்லை, அடுத்த பேர் ஒன்று வச்சிருக்காங்க பாரு, அவரோட சேர்த்து ஒரு பேர் துரை. துரைன்னா பார்த்தீங்கன்னா வா துரை அப்படின்னு வாங்கன்னா பெரிய ஆளை தான் துரைன்னுவாங்க. இந்த வெள்ளைக்காரனெல்லாம் அப்போ வெள்ளைக்கார துரைன்னுவாங்க, அவங்கள தான் துரைன்னுவாங்க. அல்லேலூயா. அப்போ பேதுரு மாத்திரம் இல்லை, துரை அவரு. அதோடு கூட இன்னொன்று சேர்த்துக்கிறாங்க. என்ன சேர்த்து? ராஜா. அப்போ இவர் பேரை இப்போயே பெருமை தான் இருக்குது, இன்னும் கூட பெருமைப்படுத்த போறார். கரங்களை தட்டிக்கார். அநேக இடங்களிலே இவரை பற்றி சொல்லும்படியாக எங்களுடைய சங்கராபுரம் பாஸ்டர் சொன்னாருங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எந்த பாஸ்டரும் அவங்க கூட நெருக்கமாக இருக்கும் புகழ மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. ஏதாவது பொறாமையில் தான் இருப்பாங்களே தவிர இவர் சந்தோஷமாய் அவரை குறித்து சொன்னார். உங்களை நான் வாழ்த்துகிறேன். கரங்களை தட்டி நம்முடைய கிதியோன் பாஸ்டருக்காக கை தட்டுவோம். ஆகவே உன் பேரை பெருமைப்படுத்துவேன். 3 ஆசீர்வாதம். அடுத்துனாங்க, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறாரு உங்களை. அது மாத்திரம் இல்லை, நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆசீர்வாதமா இருப்பீங்க. ஹல்லேலூயா. இப்போ 2 வீலர் தான், 2 2 வீலர், 2 சேர்த்தா 4 வீலர். ஹல்லேலூயா. சீக்கிரமாய் கர்த்தர் கொடுப்பார். ஆசீர்வாதமாய் இருப்பாய். அடுத்து இதுதான் முக்கியம், நல்லா கவனிங்க. இவரை யாரெல்லாம், இது நான் சொல்றது ஏதோ இதுவாக சொல்லுங்க, ஆபிரகாமு கொடுத்த வாக்குத்தத்தை இன்னைக்கு கர்த்தர் அவர் கொடுக்குறாரு. நீங்க பீட்டர் துராஜையா, நீங்களும் உங்க குடும்பம் நல்லா இருப்பீங்க. நீங்க ஆசீர்வதிச்சா, அவரை ஆசீர்வதிக்கிறவர்களை உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சில பேர் இந்த சபையில் இல்லைங்க, நாங்கள் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உற்சாகமாக இருப்பாங்க, ஆசீர்வதிப்பாங்க. கொஞ்ச நாளில் விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க. ஐயா, அவன் உருப்பட மாட்டான், அந்த சபை உருப்பட சபிப்பான். சபிச்சா என்ன தெரியுங்களோ, அவரை ஆசீர்வதிக்கிறவர்களே ஆசீர்வதிப்பார். ஊழியக்காரர்களை சபித்தால் யார் சபிப்பார்? இந்த ஊழியக்காரர் சபிக்க மாட்டார், கர்த்தர் சபி. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆகவே உங்களை ஆசீர்வதிக்கிறவர்களே ஆசீர்வதிப்பேன், உங்களை சபிக்கிறவர்களே சபிப்பேன். அதில் நிறைய விளக்கம் இருக்குது, சொல்கிறதுக்கு நான் அதை அப்படியே மூடிட்டேன். நான் அப்படியே பாயிண்ட்டை மாத்திரம் சொல்லிட்டு முடிக்க போகிறேன். அடுத்து கடைசியாய், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை இந்த சபைக்கு மாத்திரமல்ல, அநேக மக்களுக்கு இவரால் ஆசீர்வாதம் கிடைக்கும். அந்த ஆசீர்வாதம் கிடைத்தவர்கள் சாட்சி சொன்னதை நீங்கள் பார்த்தீர்கள். ஹல்லேலூயா. ஆக இன்னும் அநேகர் எழும்புவார்கள், அநேகர் சாட்சி சொல்வார்கள். அப்படிப்பட்ட பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். 25ஆம் ஆண்டு நிறைவு விழாவிலே நாம் எல்லாம் இதை விட ஒரு பெரிய இடமா இருக்கணும். ஹல்லேலூயா. 1000 பேர் கூடக்கூடிய ஒரு சபையாக, இடமாக இருந்து அதிலே தேவனை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்வாராக. கர்த்தருக்கு நன்றி. அவர் கேட்டுக்கொண்ட இன்னொரு பாட்டை பாடி நான் முடிச்சிடறேன். தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க?
ரகசிய வருகை இருக்கிறது. ரகசிய வருகையிலே நாம கர்த்தருக்குள் இருந்தால் தான் போக முடியும். பாவம் செஞ்சா போக முடியாது. ரகசிய வருகையிலே இயேசு அழைக்கையிலே, ரகசிய வருகையிலே இயேசு அழைக்கையிலே, பரிசுத்தம் இல்லாமலே பாவத்தோடு வாழ்ந்திருந்தா போக முடியாது, அவருடன் போக முடியாது, போக முடியாது. அவர் மைக்கிருக்காமா, போக முடியாது. ஹல்லேலூயா. பாருங்க, நிறைய சபைகளில், இங்க இல்லை, நான் சொல்றது வெளியிடங்கள்ல, ஆவியில நிரம்புவார்கள், அந்நிய பாஷைகளை பேசுவார்கள். ஹல்லேலூயா. ஆனா அன்பு என்று சொன்னாலோ அது என்ன வேலைன்னு கேட்பாங்களாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவியிலே நிரம்பிடுவார், அந்நிய பாஷை பேசிடுவார், அன்பு என்று சொன்னாலோ என்ன விலை என்றிடுவார். கைதட்டும். அன்பு என்று சொன்னாலோ என்ன விலை என்றிடுவார், அன்பு என்று சொன்னாலோ என்ன விலை என்றிடுவார். இப்படி வாழும் மனிதர் எல்லாம் ரகசிய வருகையிலே போக முடியாது, அவருடன் போக முடியாது, போக முடியாது, அவருடன் போக முடியாது. கோயிலுக்கு சென்றிடுவார், கோடி ஸ்தோத்திரம் சொல்லிடுவார். கோயில வந்தா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், வீட்டில் போனா பறக்குது அலுமினியா பாத்திரம். இது ஜான்மத்தியா சொல்வார் அடிக்கடி. ஹல்லேலூயா. கோயிலுக்கு சென்றிடுவார், கோடி ஸ்தோத்திரம் சொல்லிடுவார், சென்றிடுவார், கோடி ஸ்தோத்திரம் சொல்லிடுவார். கோபம் வந்து விட்டாலோ கொடூரமாய் மாறிடுவார், கோபம் வந்து விட்டாலோ கொடூரமாய் மாறிடுவார். இப்படி வாழும் மனிதர் எல்லாம் ரகசிய வருகையிலே போக முடியாது, அவருடன் போக முடியாது, போக முடியாது, அவருடன் போக முடியாது. ஐயா சொன்ன பாயிண்ட் இப்பதான் வருது. டிவியிலே சீரியலும் சினிமா கூட பார்த்திடுவார். ஐயா, நாங்க வந்து சினிமா தியேட்டருக்கெல்லாம் போறதே இல்லைங்க ஐயா. என்னாச்சு, தியேட்டர் வீட்டுக்கு வந்துருச்சு. தியேட்டர்லாம் மூடிட்டான், இப்போ நிறைய தியேட்டர் தான் மூடிட்டான். ஏனென்றால் தியேட்டரே வீட்டுக்கு வந்துருச்சு. ஐயா, நாங்க டிவியில கூட சினிமா பார்க்கறதே இல்லையா, செல்போன்லயே பார்த்துறையா. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் சீரியல் சினிமா பார்த்து கொண்டிருந்தால் இயேசு வரப்போகிறார். எக்கால சத்தம் கேட்கும், பிரதான தூதனுடைய சத்தம் கேட்கும். இந்த டிவியினுடைய சத்தத்தை நீ கேட்டிருந்த அந்த சத்தத்தை கேட்க முடியாது, கைவிட்டு விடுவார். டிவியில சீரியலும் சினிமா கூட பார்த்திடுவார், டிவியில சீரியலும் சினிமா கூட பார்த்திடுவார். ஊழியர்கள் வந்து விட்டா ஓடி சென்று ஆஃப் பண்ணுவார், ஊழியர்கள் வந்து விட்டால் ஓடி சென்று ஆஃப் பண்ணுவார். இப்படி வாழும் மனிதர் எல்லாம் ரகசிய வருகையிலே போக முடியாது, அவருடன் போக முடியாது, போக முடியாது, அவருடன் போக முடியாது. ஹல்லேலூயா. இந்த பாஸ்டர், ஒரு பாஸ்டர் பெங்களூர்ல ஒரு வீட்டுக்கு போனார், கதவு தட்டினார். அந்த மாதிரி யாரோ நினச்சின்னு டிவி பார்த்து வந்து கதவு தட்டினா, ஐயோ பாஸ்டர் வரான்னுட்டு ரிமோட்ல மாத்திச்சு பாருங்க, தமிழ் படம் போய் ஹிந்தி படம் வந்துடுச்சு. அவர் பார்த்தாரு, அம்மா நான் அப்புறம் வரேன், நான் போயிட்டு வரேன்ட்டு போயிட்டார். ஆகுது என்னுடைய பிள்ளைகளே, பரிசுத்தமாக இருக்க வேண்டும், வருகைக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். கர்த்தர் தாமே நம்ம ஆயத்தப்படுத்துவாராக. வாய்ப்பு கொடுத்த ஐயாவுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா.